புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அந்தஸ்து நிராகரிப்பு அடுத்தது என்ன எனும் தலைப்பில் கருத்தரங்கம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அந்தஸ்து நிராகரிப்பு அடுத்தது என்ன எனும் தலைப்பில் கருத்தரங்கம் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கழகத்தின் துணைத் தலைவர் ரவி அனைவரையும் வரவேற்க கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் இன்முராஜன் கருத்தரங்கம் பற்றிய நோக்க உரையாற்றினார். தமிழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் தலைமை உரையாற்ற கழக தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கருத்தரங்கை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கருத்தரங்கில் அரசியல் கட்சிகள் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்து மக்கள் கட்சி, திராவிடர் கழகம் சார்பில் கட்டுரைகள் வழங்கப்பட்டது. சமுதாய அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கட்டுரைகளை வழங்கினர். துபாயில் வசிக்கும் புதுச்சேரி குயவர்பாளையத்தை சேர்ந்த ரகுபதி துபாயில் இருந்தபடி குரல் வழியாக கட்டுரையை சமர்ப்பித்தார். கட்டுரைகளை தொடர்ந்து கருத்தரங்கில் பங்கேற்றவர்களின் கலந்துரையாடலும் நடைபெற்றது. அதில் மாநில அந்தஸ்து தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. கழகத்தின் பொருளாளர் முனைவர் பென்னிகம் செல்வகுமாரி நன்றி உரையாற்ற நிகழ்வில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் பரந்தமான் மற்றும் மாநில இணை செயலாளர் பெருமாள், உதவி செயலாளர் ஆண்டாள், காரைக்கால் கணபதி சுப்பிரமணியன் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் வித்யார்த்தி விக்யான் மந்தன் மற்றும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புனித சாரதாம்பாள் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் பெருவிழா காலை 9 மணிக்கு துவக்கப்பள்ளி வளாகத்திலும் அதனைத் தொடர்ந்து மேல்நிலைப் பள்ளி வளாகத்திலும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு புதுவை ரெட்டியார்பாளையம் ஆந்திரேய ஆலய பங்கு தந்தை அருத்திரு ஜோசப் பால் அடிகள் மற்றும் புதுவை முருங்கப்பாக்கம் பேராலய பங்கு தந்தை அருத்திரு மேரி அந்தோணி அடிகளார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பிரம்மாண்ட முறையில் துவக்கப்பட்ட துறக்க பள்ளியிலும் மேல்நிலை பள்ளியிலும் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கான இந்தியாவின் மிகப்பெரிய அறிவியல் திறன் தேடல் தேர்வான வித்யார்த்தி விக்யான் மந்தன் மற்றும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவர்கள் இந்த விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் ஃபிரெட்ரிக் ரெஜிஸ் மற்றும் மருத்துவ இயக்குநர் ஜிட்டா ஃபிரெட்ரிக், முதல்வர் அல்போன்ஸ் செல்டா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவினை 11ஆம் வகுப்பு மாணவி சாம்யானிக், 5ஆம் வகுப்பு மாணவர் பென்டியோ தொகுத்து வழங்க, 11ஆம் வகுப்பு மாணவி பெஷ்லியா தர்ஷினி வரவேற்புரை வழங்க, மாணவி கேத்தன் ரச்சேல் கிறிஸ்துமஸ் குறித்த செய்தியினை வழங்கினார். மாணவி ஜெனிதா கேசியா மேல்நிலை பள்ளியிலும், மாணவி ஜெஃபா ஜெயன் ஆரம்ப பள்ளி நிகழ்ச்சியிலும் நன்றி நவின்றனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் அனைத்து மாணவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சப்தகிரி டிரஸ்ட் மற்றும் மார்ஷல் கிரிக்கெட் அணி நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டியை சப்தகிரி டிரஸ்டின் நிர்வாக இயக்குனர் BPS ரமேஷ்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சப்தகிரி டிரஸ்ட் மற்றும் மார்ஷல் கிரிக்கெட் அணி நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி புதுவை லாஸ்பேட்டை ஏர்போர்ட் மைதானத்தில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் புதுச்சேரியிலிருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாட உள்ளன. இந்த நிலையில் போட்டிகள் இன்று துவங்கியது. இதை சப்தகிரி டிரஸ்டின் நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் துவக்கி வைத்தார். தொடர்ந்து முதல் போட்டிகள் விளையாடும் வீரர்கள் அறிமுக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பரசு மற்றும் பிரபு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த மாதம் மாபெரும் கிரிக்கெட் போட்டிகள் முதல் பரிசாக 25,000 ரூபாயும், கோப்பையும் 2வது பரிசாக 16,000 ரூபாயும், 3வது பரிசாக 8,000 ரூபாய், 4வது பரிசாக 4,000 ரூபாய், 5வது பரிசாக 2,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. வெற்றி பெறும் அணிகளுக்கு இந்த பரிசுகளை சப்தகிரி டிரஸ்டின் நிர்வாக இயக்குனர் BPS ரமேஷ்குமார் வழங்க உள்ளார். புதுச்சேரியில் முதன்முறையாக வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 108 திவ்ய தேச பெருமாள் தரிசனம் நடைபெற்றது. ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பில் புதுச்சேரியில் திருப்பதி பெருமாளுக்கு 5 முறை திருக்கல்யாண உற்சவம் நடத்தப்பட்டுள்ளது. இதில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்று தரிசனம் செய்துள்ளனர். தற்பொழுது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுச்சேரியில் முதன்முறையாக 108 திவ்ய தேசங்களில் அருள்பாலிக்கும் பெருமாளின் தரிசனம் நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் மூலவர் பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான சிலைகள் பொதுமக்களின் தரிசனத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது. திருமாலின் தசாவதாரத்தை விளக்கும் சிலைகளும் தரிசனத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது.
ஆனந்த கல்யாண மண்டபத்தில் இன்று துவங்கி 25ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு திவ்யதேச பெருமாளை பொதுமக்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்து இருக்கும் அனைவருக்கும் அனுமதி இலவசம். தரிசனத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று சொர்க்கவாசல் திறக்கும் வைபவமும் நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறப்புடன் 108 திவ்ய தேச மூலவர் மற்றும் திருமாலின் தசாவதார தரிசனமும் துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுவையில் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பெருமாள் கோவில்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்று வைகுண்ட ஏகாதசி. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் நடக்கும் இந்த உற்சவம் 20 நாட்கள் நடைபெறும். இந்த விழாவில் முக்கியமான நிகழ்ச்சியாக மார்கழி மாத வளர்பிற ஏகாதசி திதி அன்று சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படும் பரமபத வாசல் திறக்கப்படும். இந்த சொர்க்கவாசல் வழியே அன்றைய தினம் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இதையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. நகரின் பழமையான வரதராஜ பெருமாள் கோவிலில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்காக வரதராஜ பெருமாள் சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து திருப்பாவை பாடல்கள் பாடப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. சரியாக அதிகாலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஸ்ரீதேவி, பூதேவி சமேதராக வரதராஜ பெருமாள் பரமபத வாசல் என்று அழைக்கப்படும் சொர்க்கவாசல் வழியாக அழைத்து வரப்பட்டார். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசுடன் கோஷம் எழுப்பினர். சொர்க்கவாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்த பெருமாள் கோவிலின் கிழக்கு வாசல் வழியாக மீண்டும் கோவிலுக்குள் சென்று உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கண்ணாடி மாளிகையில் ஸ்ரீதேவி, பூதேவியுடன் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சொர்க்கவாசல் திறப்பு விழாவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். புதுச்சேரி வழுதாவூர் சாலை, பத்துக்கண்ணு மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் அதிகாலை கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பனிப்பொழிவை பொறுத்தவரை கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை காரணமாக வரலாறு காணாத மழை வெள்ளத்தை தமிழகம் சந்தித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பனி பெய்ய துவங்கியது. காலையிலும் வெயிலிலும் மாலையிலும் நேரத்திலும் கடும் குளிரும் நிலவி வந்தது. அதேபோல் அதிகாலையில் நேரம் செல்ல செல்ல பனிமூட்டமாக காட்சியளித்தது. பனிமூட்டம் சாலைகள் தெரியாத அளவிற்கு இருந்ததால் எதிரே வரும் வாகனங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களில் முகப்பு விளக்கு வெளிச்சத்தை ஒளிரவிட்டபடி சென்று வருவதை பார்க்க முடிந்தது. வழுதாவூர் சாலை, பத்துக்கண்ணு, பிள்ளையார் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. புதுவை நகர் மற்றும் சுற்றுப்பகுதியில் அதிக பனிமூட்டம் காணப்பட்டது. இந்த பனிமூட்டம் காலை 8 மணியை தாண்டியும் நீடித்தது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டனர். நாடாளுமன்றத்தில் 141 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து SDPI கட்சியினர் அண்ணாசாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு மீறல் நடந்தது தொடர்பாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் அறிக்கைகள் மட்டும் விவாதத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததாக 141 எதிர்க்கட்சி எம்பிகள் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவு வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த தீர்மானத்தை கண்டித்து SDPI கட்சியினர் புதுச்சேரி அண்ணாசாலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினர். கிழக்கு மாவட்ட தலைவர் முசா சாஹிப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் வடக்கன்னியர் ஃபரகத்துல்லா கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் ரஃபீக் மன்சூர், மாநில பொருளாளர் முகமது காசிம், மேற்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது ஃபாரூக் மற்றும் தொகுதிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர். இறுதியாக சரத் பாஷா நன்றி உரையாற்றினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.